பூ சீக்கிரம் சாப்பிட்டு போகணும்ல. ஏன் பதறி நீ ஓடுற? டைரி கொடுத்திருக்காங்க இது தள்ளி கொடுத்துருப்பா 7 டிபன் பாக்ஸ் போடி வாடின ஏதாவது பேசுனியா? குட் மார்னிங் மக்களே, நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஸோ எஸ், டே 2 ஆஃப் லக்கீஸ் நியூ ஸ்கூல். இன்னைக்கு லக்கி வந்து செகண்ட் டே அவங்களோட நியூ ஸ்கூல் போக போறாங்க. நிறைய பேர் வந்து இதையும் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ அதனால இன்னைக்குமே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி ஓகே மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஆகுது. நான் அலாரம் வச்சு வழக்கம் போல வேக்கப் ஆயிட்டேன். ஆனாலும் ஸ்லீப்பிங் ஹெட்டாக தான் இருக்கு. லீவ்ல இருக்கும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் வேக்கப் ஆகும். 9 o'clock வேக்கப் ஆகும், 8 o'clock வேக்கப் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்துக்கணுங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. எனக்கு முழிப்பு வந்துடுது. சரி இன்னொரு 10 நிமிஷம் தானே, இன்னொரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு படுத்துட்டு திருப்பி எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, ஒரு 1 வீக் இந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு அதை வந்து பழகிடும். ஓகே மக்களே, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு போய் நம்ம வந்து லக்கி எழுப்பிடலாம். குட் மார்னிங் அதிஷ்டா. அலாரமே வேணாம் போலியே, ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி எழுந்துப்பாங்க போல இருக்கு. எனக்கு ஆச்சு ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னா டமால் ஏன்ச்சு நீ புக்காச்சுக்குது, பால் குடிக்குது, எல்லாமே அது. என்ன பாப்பி, நீ ஸ்கூல் லீவ் போட்டு இன்னைக்கு வேணாம் பாப்பி. ஸ்கூலுக்கு போகும்போது அழுவியா பாப்பி? ஓகே மக்களே, இந்த குட்டி எதுக்கு பிரஷ் வச்சிருக்க? பிரஷ் பண்ணாம மில்க் குடிச்சியா? 2 டைம் பிரஷ் பண்ணணும். காலைல ஒரு வாட்டி பிரஷ் பண்ணணும், நைட் ஒரு வாட்டி பிரஷ் பண்ணணும். மில்க் குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டி பிரஷ் பண்ணிட்டு லக்கி, அப்புறம் மில்க் குடிச்சு திருப்பி இன்னொரு வாட்டி பிரஷ் பண்ணிட்டு 2 டைம்ஸ் கணக்கு சொல்லிட்டு 1 டைம் பண்ணா போதும். ஓகேவா? குளிச்சு முடிச்சுட்டு வாங்க, அம்மா அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஓகே மக்களே, ஸோ மார்னிங்கே லக்கிக்கு வந்து நம்ம மில்க் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பிரஷ் பண்ணு போ. கொள்ளர் பேச்சை மட்டும் கேட்காது மக்களே. இந்த குட்டி லக்கி மேக்கப் ஆனது உங்களுக்கு எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் நான் மில்க் அப்படி வச்சுட்டு இப்படி வரதுக்குள்ள பிரஷ் பண்ணிட்டு ஃபுல்லா ரெடி, மில்க் எல்லாம் ரெடி பண்ணி குடிச்சிச்சு லக்கி. பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஆக்சுவலா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மக்களே. ஸோ லக்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் தான் வந்து செஞ்சிருக்கேன். சரி ஓகே, இப்போ லக்கி குளிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள இது சூடா இருக்கு, இது ஆறும். நம்ம அதுக்குள்ள நம்மளும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாம். இன்னுமா நீ பிரஷ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க லக்கி? டைம் ஆகுது லக்கி. லக்கி எத்தனை வாட்டி லக்கி பிரஷ் பண்ணுவ? காலையிலேயே இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்க. போய் கூட பிரஷ் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிடுச்சா லக்கி பேபி? சூப்பரா இருக்கே பாப்பி. ரெடி பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொல்லு. நீ போய் சொல்லாத, குழந்தைய தான் ட்ரெஸ் போட்டுச்சு. நீ தானே பாப்பி ட்ரெஸ் போட்ட? நான் தான் குளிப்பாட்டினேன், நான் தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். சாக்ஸ் போடலையா நீ? சரி, இந்த சாக்ஸ் போட்டு அம்மா போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஓகே மக்களே, நம்மளும் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ லக்கிக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பனானா அண்ட் பீனட் பர்ஃபி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். டிராகன் ஃப்ரூட் நீ சாப்பிடு பாப்பி, ஆனா மற்ற ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும்ல. இன்னைக்கு அம்மா பனானா வைக்கிறேன், நாளைக்கு வந்து ஆப்பிள் வைப்பேன். ஓகேவா? ஆப்பிள் சாப்பிடணும் தானே பாப்பி? ஆப்பிள் சாப்பிடலன்னா பேட் கேர்ள் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் பேட் கேர்ள் லக்கி தான் சொல்ல போறாங்க. டிராகன் ஃப்ரூட் டெய்லி சாப்பிட கூடாது பப்பு. பனானா ஒழுங்கா சாப்பிட்டு வந்துடணும் சாமி, சரியா? ஓகேவா? மம்மி பாத்து மம்மி, ஆல்ரெடி உங்க கையில அடிபட்டிருக்கு. சாரி தாங்க மம்மி, போதும் மம்மி. ஏய் கொஞ்சோண்டு இருக்கே, இத கட் பண்ணாம என்ன பண்றது? இது வேணாம் போ. அது வேணாமா? சரி அப்பா குத்து. இன்னும் வேஸ்டா இருக்குன்னு ஏன் தள்ள கட்டி போயிட்டு வந்தோனே பத்திரமா இருப்பீங்களா? இருக்கேன் தங்கம், பத்திரமா இருக்கேன். நீ வர வரைக்கும் அம்மா பத்திரமா. லக்கி எப்போ வரும், லக்கி எப்போ வரும் வெயிட் பண்றேன். ஓகேவா? லக்கி 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 காலையில வேணாம் லக்கி, வாமிட் பண்ணுவேன். ஓகே மக்களே, லக்கியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பீனட் பர்ஃபி வச்சிருக்கோம். அப்புறம் நைஃப் வச்சு சாப்பிடு. இன்னும் கஷ்டமான டிஷ் சமைச்ச மாதிரி வேற ப்ரமோஷன் வர பண்ணிட்டீங்க. வித் சாப்பிடு யூசிங் நைஃப் அண்ட் கெப்ட் இன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பராம. ஏய் இப்ப பாரு, நீ இதெல்லாம் பெருசா சொன்னா நீ பெருசா பண்ணதா ஆயிடாது. ஓகே, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? இன்னைக்கு அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் மைல்டு பிரேக்ஃபாஸ்ட் தான், நேற்று மாதிரியே. ஏய் எவ்வளவு நேரம் விட்டுவேன்? டைம் ஆகுதுரி ஸ்கூலுக்கு. நான் என்ன பண்றது? இப்பதான் பாஸ்கெட் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க பாரு ஒரே வாரத்திலேயே. லக்கி அம்மா, பூ சீக்கிரம் சாப்பிட்டு போகணும்ல. ஓகே மக்களே, ஃபைனலா அரக்க பறக்க சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு லக்கி இன்னைக்கு அழுவுன்னு நினைக்கிறேன்ல. அழுவுதானே பாப்பி அம்மா தேடி ஸ்கூல்ல? நீ இன்னைக்கு அழுவணும் புரியுதா? எங்க அம்மா வேணும்னு அழுவணும். உனக்கு அழுவணும்னா அதுகிட்ட சொல்லு, அழுது காட்டும். அம்மா ஸ்கூலுக்கு போய் அழுவ சொல்றேன். போலாமா பாப்பி ஸ்கூலுக்கு?
அம்மா பாய் அம்மா லக்கி. அலுடி ஏய் லக்கி லக்கி. கொஞ்சமாவது கவலை இருக்காடி உனக்கு, குழந்தைய ஸ்கூல்ல விட்டு வந்தோமேட்டு. கொட்டை வச்சு மூளை கலங்கிடும். அவளை பட்டு மனசு நொந்து போச்சு. அதெல்லாம் புண்பட்ட மனசை சாண்ட்விச் வச்சு ஆடுறேன். நீ மட்டும் உன் பொண்ணுக்கு நல்லா இல்லாத ஓட்ஸ் செஞ்சு கொடுக்குற, நீ மட்டும் சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்ற. என் பொண்ணு அழுவ சொல்லு, ஸ்கூல் லீவ் போட்டு கொடுத்தது அது அழுவ மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன்? நீ லக்கிய ஸ்கூலுக்கு விட வர மாரி தெரியல, தினமும் ஏதாவது வாங்கி தின்ட்டு போற மாதிரி தான் இருக்குது. நேத்து பூரி சாப்பிட்டேன், இன்னைக்கு சாண்ட்விச் சாப்பிடுறேன். என்ன வந்து அப்பாவோட பர்த்டே ட்ரீட், இன்னைக்கு எனக்கு வரப்போற பர்த்டேக்கு ட்ரீட். போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு போதும். லக்கிய பிக்கப் பண்ணிட்டு வரும்போது. இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற? நீ மட்டும் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுற, நீ மட்டும் ஜூஸ் குடிக்கிற, என் பொண்ணு மட்டும் எதுவும் சாப்பிடாம உன் இருக்கு. தோலை உரிச்சிருவேன். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது தெரியுமா? ஹைஜீனே இல்ல. சாப்பிட கூடாதுதான், ஆனா மனசு கேட்கல மக்களே. எப்பவுமே லக்கி கூட தான் நாங்க வருவோம். ஆனா லக்கியை விட்டுட்டு வந்து சாப்பிடுறது. ஏய் நீ ரொம்ப வர வர ஃபீல் பண்ண வச்சு என்னையே குற்றவாளியா ஆக்குற. வீட்டுக்கு தானே போறோம் அடுத்து. இல்ல கறி கடைக்கு. கறி கடைக்கு நான் வர மாட்டேன். நீ வரலன்னா வீட்டுக்கு போடி. இங்க வாயேன், உன்னை காய்கறி வாங்க சொன்னேன். சும்மா வெறுப்பேத்துன்னு நறுக்கணும். என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் பொது இடத்துல பேசாதடி, என்னடி நினைப்பாங்க? வீட்டுல விட்டு நீ போயிட்டு எதுவும் வாங்கிக்கோனா நான் இழுத்துட்டு இப்படி பேசினா ரோட்ல விட்டு போயிடுவேன். வீட்டுல எல்லாம் விட மாட்டேன். வாங்க, நான் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க. வெங்காயம் தேடி எத்தனை தானே இருக்காங்க. சும்மா வாயில வர சுடணும். நம்ம எடு. இப்போ 4 வெங்காயம் போதும் நீ சமைக்கிறது. அச்சி வாங்க. இப்போ 4 வெங்காயம் 5 தக்காளி. அதான் எடுக்கிறியே, நீயே எடுக்க வேண்டியது தானே. நீ எடுன்னு எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க, நாய்க்கு ஒரு வேலை விடுறதுக்கு நம்மளே செஞ்சிருக்கோம். சாப்பிடறப்ப இப்படிலாம் பேச மாட்டேறியா வாயி? ஏய் இப்படி வந்துரு கச்சி அதெல்லாம் புடுங்காது. நீ அதுகிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரிதா. எங்கடி அங்க போற? இப்படி வாடி கச்சி கச்சி. ஆமா வாத்துக்கறி இருக்கே, தெரியாதா உனக்கு? எல்லா ஊர்லயும் அலோடுதான். அதுனா நம்ம ஊர்ல அலோடா. மான் கறி தான் சாப்பிடக்கூடாது. மக்களே ஃபைனலா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இன்னும் நமக்கு வந்து 1 hour இல்ல 2 hour இருக்கு போய் லக்கியா பிக்கப் பண்றதுக்கு. ஆக்சுவலி நேத்தாவது நம்மள கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் உள்ள விடுறது, உள்ள வரைக்கும் வந்து கூட இன்னைக்குலாம் போட உடனே வெளியவே ஒருத்தங்க லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்மள வெளியவே நிக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட நிக்க உள்ள அமிச்சிட்டு அப்புறமா நீங்க கிளம்புங்க அப்படி. ஒரு பெரிய ஸ்கூல் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? பெரிய ஸ்கூல் தான்டி. இல்ல மக்களே, நீ எந்த தாட்ல தெரியுமா இருக்க? இதுக்கு முன்னாடி போயிடுச்சுல ஒரு பிளே ஸ்கூல், அது மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. நம்ம வெளியே உட்காந்துப்பேன். ஆமா போய் சிசிடிவி பாப்பேன். அப்படிக்கா இப்ப லக்கி ஸ்கூல்ல விட்டுட்டு நாங்க வந்துட்டோம்னா கூட அந்த வழியா நாங்க போறோம். ஏதாவது வாங்கினால ஈஸி ஆக்சஸா இருந்துச்சு. சும்மாவது போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ணல லக்கி. அப்புறம் சிசிடிவில பாப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. பட் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் மக்களே. எல்லாத்தையும் ஃபார்மேட்டா ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. பிரேயர் இருந்துச்சு இன்னைக்கு. நாங்க போகும்போது பிரேயர் இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு பிரேயர் இல்லன்னு நினைக்கிறேன். நாங்களே முடிஞ்சுதான் போனோம். இல்ல இவங்களுக்கு இல்ல. ஆக்சுவலா பிரேயர் வந்து 8:45க்கு வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஸ்கூல் டைமே 9 o'clock தான். சின்ன பசங்கன்றதுனால. ஆமா. சோ இன்னைக்கு வந்து புதுசா தான் போச்சு. நீங்க பாத்தீங்களா லக்கி கதறி அழுகுது. நான் சரி இன்னைக்கு கொஞ்சம் எழுதிட்டு ஏதாவது பண்ணுமானா ஓகே பாய் அந்த மாதிரி பேக்லயே அப்படியே பாய் சரி ஓகே. இப்போ நம்ம வந்து வீட்டுல இருக்கோம். இன்னும் ஒரு 1.5 hour இருக்கு. 2.5 hour கிட்டே இருக்கு. நமக்கு 12:30 தான் பிக்கப் பண்ணோம். அப்ப உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். இப்ப உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது இல்ல. இப்ப நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க இல்ல. இப்ப உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. இப்ப உங்களுக்கு யாரும் போன் பண்ண மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதான் இல்ல மக்களே, துரோகம் நடக்குது மக்களே. நீ இப்ப எதுக்கு பிரியாணி செய்யற? அதுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்டுல சும்மா எல்லாமே வீட்டுல சும்மா இருக்கு நீ செய்யற மக்களே. இவன் ஏமாத்தான். நேத்து நீங்க 2 பேரும் என்ன பேசினீங்க? இவனும் இந்த குட்டி சாருக்கும் நைட்டு தவறா பேசுற வரலாறு தவறா. ஹலோ நேத்து நீங்க பேச மக்களே 2 பேரும் நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பிரியாணி வேணும்னு சரிக்கு கேட்டுச்சா இல்லையா? அது கேட்டுதான். அதுக்காக நீ இப்ப அதுக்காக செய்யல. நான் கேட்டா கடையில வாங்கி கொண்டு பேசினே இருக்காது. கொஞ்சம் பூண்டு பூண்டு பாரு. நீ சமைக்கிறனா உன் பொண்ணுக்கு நீ சமை. நேத்து உன்னாலதான் மக்களே, இவனாலதான் எனக்கு அபியூஸ் நடந்து
பாருங்க மக்களே, கையில எனக்கு ஒரு accident அபியூஸ்லாம் சொல்லாதீ, நானே வரலையே வெட்டி ஒழுங்கா இது தேங்காய் சட்னி சாப்பிட்டனால எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது மக்களே. ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு. நானும் காலையில இதை பத்தி பேச வேணாம்னு ரொம்ப பேசினா முடி வெட்டி முன்னாடி எனக்கு பாருங்க மக்களே, எவ்வளவு ரத்தம், டம்ளர் ஃபுல்லா ரத்தம். பூண்டு வைக்கிறனால என்னால முடியாது. நீ ஊறி, நீ உன் பொண்ணுக்கு தானே செய்யற. நீ ஊறி, நம்ம போய் படுக்கலாம் மக்களே. நோண்டிடியா? நான் எந்த வேலையுமே செய்ய டயர்டா இருக்கு, காலைல சீக்கிரமா இருந்துட்டேன், நான் படுக்கிறேன். ஓடி போயிடு. ஏய் உன்னை கிளம்ப சொன்ன இங்க என்ன பண்ணுங்க? சமையல் ஒழுங்கா வந்து கருவாடை பார்த்த பூனை மாரி பிரியாணி பார்த்து நீ வந்துட்டேன்னு எனக்கு தெரியுது. ஒழுங்கா கிளம்பு. ஒரு அரை பிளேட் சாப்பிட்டு வா. ஏய் எதுக்கு நீ மேக்கப்ல மேக்கப் இல்ல, டச் அப். டச்சப்பா சுண்ணாம்பு பூசிட்டு என்னடி கதை சொல்லுங்கிற? கிளம்பு. ஏய் இருடி வருவாங்க, ஏன் பதறி நீ ஓடுற? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு அம்மாக்கு இப்ப பஞ்சாயத்து இருக்கு. ஏன் இப்ப என்ன பஞ்சாயத்து? கம்ப்ளைண்ட், செகண்ட் டேவே கம்ப்ளைண்ட். என்னப்பா கம்ப்ளைண்ட்? ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. மூணே மூணு தான். ஏய் இங்க இருக்கு பாரு. எங்க இருக்குது? மூணு. ஏய் அது மூணு. மேல கொஞ்சம் ஒட்டினே இருக்கு. மூடிய பாக்கல. ஆஃப் பண்ணா அப்படியே இருக்கு லக்கி. என்ன லக்கி வேலை இது? ஏய் விடுடி, தெரியாம பண்ணிச்சு, டைம் இல்ல. தெரியாம இல்ல, அம்மா காலைல கஷ்டப்பட்டு தானே சமைச்சு எடுத்து வச்சேன். வந்து பிரேக் டைம்ல ஆண்டி வந்து பெருக்குறாங்கல, அதுக்கு க்ளோஸ் பண்ண வைங்க சொன்னாங்க. நீ லேட்டா சாப்பிட்டா க்ளோஸ் பண்ணதான் சொல்வாங்க. பழைய ஸ்கூல் மாதிரி உங்க டைமுக்கு சாப்பிடலாம் சொல்ல மாட்டாங்க. நீ பாப்பா கிடையாது, நீ ஜேகேஜி பாப்பா வைட்ட. பிகேஜி பாப்பா நீ ஜேகேஜி அக்கா. பழைய ஸ்கூல்ல மக்களே எவ்வளவு நேரம் வேணா சாப்பிடலாம். அவங்க டைமுக்கு விட்டுருவாங்க. அவங்க எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான் க்ளோஸ் பண்ணி. அது வரைக்குமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இங்க வந்து 10 மினிட்ஸ் தான் பிரேக் டைம். அதான் மேம் இப்ப என்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க, 10 மினிட்ஸ் தான் பிரேக் டைம். நிறைய ஃபுட் வைக்காதீங்க, நல்லா கரெக்டா சீக்கிரமா சாப்பிடணும்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. லக்கிக்கு இன்னைக்கு அனுப்பிச்ச பனானா கரெக்டா ஆஃப் பனானா மீதி எடுத்துட்டு வந்து. ஏய் ஆஃப்ல இருக்காது, ஏதோ 4 தான் வச்சிருக்கேன். மேம் உள்ள போனோனே அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப ஸ்கேர்டு. அம்மா திட்டுவாங்க, நான் வந்து சாப்பிட்டுதான். ஒரு குழந்தை எந்த அளவு நீ மிரட்டி வச்சிருக்க. லக்கி சாப்பிடுறதா சொல்லிச்சா. மேம் தான் வந்து இல்ல டைம் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, நான் தான் க்ளோஸ் பண்ண சொன்னேன், அவங்கள திட்டாதீங்க. இது கொஞ்சம் ஏய் ஏய் அது அவங்க கொஞ்சமா வைக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிச்சு. 10 மினிட்ஸ் 3 டைமுக்கு சாப்பிட சொல்ல மாட்டாங்க. நீ அந்த 10 மினிட்ஸ் கட சாப்பிடணும். வீட்ல சாப்பிடுற மாதிரி ஸ்லோவா பண்ணக்கூடாது. சரியா? ஆக்டிவிட்டி பண்ணுச்சு இன்னைக்கு அம்முக்குட்டி ஸ்கூல்ல. டிராயிங் பண்ணுச்சு. டிராயிங் பண்ணுச்சா? வேற என்ன பண்ணுச்சு பாப்பி? அதுக்கப்புறம் விளையாடுச்சு. ப்ளே பண்ணியா? படிச்சிச்சு. ஐயோ என்ன படிச்சது? 1 2 3 தமிழ் படிக்குது, அந்த மாதிரி படிச்சா. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியா? தண்ணி குடிச்சிருக்கியா? ஓகே, தண்ணி குடிச்சிருக்கு மக்களே. தண்ணி குடிச்சாச்சு, உச்சி போயாச்சு, 2 வேலையும் பண்ணியாச்சு. ஆன்ட்டி கூட்டு போனாங்களா பிரேக்ல? டைரி கொடுத்திருக்காங்க அதிர்ஷ்டாக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே நீ பண்றதெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. ஒட்டணும் போல. ஐயோ நம்ம போட்டோ வர ஒட்டணுமா? ஏய் நம்ம 3 பேரும் சேர்ந்து போட்டு ஒண்ணு ஒட்டி விட்டுறலாம். டேய் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஹோம்வொர்க்லாம் எழுதி கொடுப்பாங்க போல. ஆமா, இந்த வரைக்கும் பாரு. என்ன ஹோம்வொர்க், என்ன பண்ணணும், என்ன பண்ணனும், என்ன இன்னைக்கு என்ன செஞ்சா அந்த மாதிரி. பாக்ஸ் ரிமூவ் பண்ணு, ஷூ எடுத்துட்டு போய் வை. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்க போடணும்? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க போணும். போடு. எழுந்துரு. நேத்து ஒரு நாள் தான் உனக்கு தாத்தா வந்ததுனால லீவு. இந்த வர்க் எல்லாம் நீ தான் பண்ணிடணும். உன் வேலையை நீ தான் செய்யணும். பட்டு என்னன்னு காட்டுடி எரும மாடு. 7 மணிக்கு தான் டெலிவரின்னு போட்டதான். நீ இருக்கும்போது இப்ப எதுக்கு நீ இது வாங்கி தான் வாங்கி கொடுத்துறல. பத்த மாட்டேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டைமா இருக்கணும் அம்மா ஃபுட்ட கொட்டுறது. சரியா? சிங்க்ல போடு. அப்புறம் கொட்டுற மாதிரியே நந்த கூடாது. பொறுமையா ஃபர்ஸ்ட் என்ன மறுபடியும் வாங்கணும். அப்புறம் இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இது மாதிரி இருக்கு. லக்கிக்கு புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மக்களே. இது பாருங்க, குழம்பு ஊத்தி வைக்கலாம். சூப்பர், நல்லா இருக்குல்ல. இது வேணாலும் நம்ம இத வெச்சு இது உள்ள வைக்கலாம், இல்லனா வேணாம். வேண்டாம். இது கீழ வந்து இது கொடுத்துறாங்க. இதுக்குள்ளேயே ஸ்பூனோட வருது. இங்க மேலயே இது பண்ணிருக்காங்க பாத்தியா? இதுதானே அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணா சாப்பாடுலாம் ஸ்பில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தண்ணி ஊத்தி பார்த்தா. இப்போ நம்ம சாப்பாடே குத்தன்ப மாட்டோம். வந்து வாஃபிள்லாம் வச்சுட்டு இங்க நட்ஸ்லாம் வச்சுட்டு இதுல சட்னி ஊத்தி இதுல வச்சுட்டோம். எனக்கு ஒரே விஷயம் தான் புரியல, இது சாப்பாடுலாம் எத்தனை போற வயசே இல்ல. சாப்பாடுல ஸ்நாக்ஸே நாங்க இவ்வளவு பேர் டப்பால நாங்க கொடுப்போம். ஏய் பேக்கோட பாக்ஸ் பெருசா இருக்கும் போல இருக்குடி எரும மாடே.
ரொம்ப பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அட்டென்ஷன்ல ஏன் நிக்குது அது? இதெல்லாம் நல்லா தான் பேசுற, பண்றதுதான் சரியில்லை. இனிமேல் உனக்கு ஒரு மண்டை கிளிப்பு கூட கிடையாது. செவனில இருக்கிறது இங்க பாரு. இப்போ உன்னை யாராவது இது நோண்டுனாங்களா? மேல தானே வைக்க சொன்னாங்க. வாயை திறக்கிறீங்களா ரெண்டு பேரும்? பிரியாணியை பார்த்தோன்னே வாயை திறக்காம சாப்பிடுங்க. அளவுக்கு இருக்கு, அப்படியே வாய் ஒட்டிக்காம வாய் ஒட்டிக்கிற கொட்டி விட்டுருவா. ரெண்டு பேரும் அப்படியே முழுங்கின்னு இருக்கீங்க வாயை திறக்காம. அப்பா செஞ்சிருக்காரு. இடையில போடி வாடின்னு ஏதாவது பேசுனியா? போடி வாடி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். பெஸ்ட் அடுத்த நிமிஷமே ஆன்சர் பண்ணது பத்தியா? அது புது ஸ்கூல் பண்ணனா அதனால எங்க அப்பா செஞ்சாரு. சண்டை போடாம சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. கை சரியாயிடுச்சா மம்மி? என்ன தங்கம், லைட்டா அம்மாக்கு பெயின் இருக்கு, நாளைக்கு சரியாயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பிச்சிருவீங்களா இந்த லப்பர் பேண்ட்? லப்பர் பேண்ட் இல்ல, அது பேரு பேண்டேட். சர்க்கிள் பண்ணா கொட்டியால இருக்கும். அப்படியோ? குட்டி சர்க்கிள் இருக்கு நாங்களா. சரி, இன்னைக்கு என்னென்ன ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க பப்பிக்கு? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாட் ஆர் யூ டூயிங்? ஹாப்பியா இன்னைக்கு? ஹாப்பி. எப்பயாச்சும் சேட் ஆனியா ஸ்கூல்ல? நோ ஆல் ஓகே தானே? ஆல் ஓகே. என்ன ஆனாலும் யார்கிட்ட வந்து சொல்லணும்? அம்மா அப்பா கிட்ட. வெரி குட். சரி, தூங்குறியா? தூங்குறேன். லவ் யூ. லவ் யூ. ஓகே மக்களே, ஃபைனலாக லக்கி வந்து ஸ்லீப்பிங் போட்டாச்சு. நானும் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கேன் மக்களே. சாருக்கு வந்து ஒரு 1:30 போல கிளம்பிடுச்சு ஒர்க்குக்கு. டே 2 ஆஃப் லக்கி ஸ்கூல் வந்து இப்படி தான் போயிருக்கு. நார்மலாக எப்படி அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போவாங்களோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுற ரொட்டீன். அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு வரும்போது நான் வேற மழையில் அடைஞ்சிட்டு வந்தோமா, எனக்கு இப்போயே தலைவலி ஒரு மாதிரி மைக்ரைன் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. டேப்லெட் போடணும். லக்கியோட சித்தி வந்து ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது நமக்கு. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். நிறைய பேர் டே 2 வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. லக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டே ஒழுங்காக போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அழுவாங்க அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. பட் லக்கி கிட்ட இந்த க்ரையிங் ப்ராப்ளம்லாம் இல்லை மக்களே. வீட்டுக்கு வரதுக்கு தான் அழுவோம் லக்கி. டே 3 வீடியோவும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டே வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோ வைத்தோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி பிஹேவ் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது இப்போ வேறு ஏதாவது ஸ்கூல் மாற்றிருக்கீங்கன்னா அடாப்ட் ஆயிடுச்சா, அதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.